ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பொங்கலில் 3ஆவது நாளான காணும் பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நார்மலாகவே எப்பயுமே ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் காணும் பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ஒரு 3 நாளாகவே உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அதோட சரி பரவாயில்லை, நம்ம ஆடியன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ஏமாற்றக்கூடாது, நம்ம வீடியோ டெய்லி போட்டுகிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே சரி நான் வெளியில் போனேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே கோயிலுக்கு மட்டும் இல்லை, கும்பகோணத்துக்கும் போனோம். அந்த வீடியோவுமே இதில் கண்டினியூஸாக வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கோயிலில் நம்ம கன்னி பொங்கல்னு சொல்கிறோம் நம்ம ஊர் பக்கம். காணும் பொங்கல் ஆக்சுவலி இது பேர் காணும் பொங்கல். வெளியில் நம்ம இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறோம்ல, அதுதான் இதோட பேரே. ஆனால் கும்பகோணம் மக்கள் இதை கன்னி பொங்கல் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. எப்படின்னா, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கன்னி பொங்கல், அதனால் கன்னி பொங்கல் அப்படின்னு பேர் வச்சு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, அப்புறம் சின்ன வயசு குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குமே நல்லா மேக்கப் போடுவாங்க. ஜடையெல்லாம் பின்னி பூ வச்சு இந்த கோயிலுக்கு வந்துடுவாங்க. அதுதாங்க இங்கே உள்ள கன்னி பொங்கல். வாங்க இப்படிலாம் மேக்கப் போட்டுருக்காங்கன்னு காட்டுறேன். இந்த கோவில் சரௌண்டிங் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எப்படியும் இது ஒரு 4-5 கிரவுண்டு, ஒரு ஸ்கூல் கிரவுண்டு இருக்குல்ல, அந்த கிரவுண்டில் இது ஒரு 5 கிரவுண்டு சேர்த்தா எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இந்த கோயில் இருக்குங்க. இதில் ஒரு காமெடி பார்த்திங்கன்னா, காமெடின்னு கிடையாது, ஒரு யூடியூப் சேனல்லேருந்து மக்களையெல்லாம் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி எனக்கு மைண்ட் வாய்ஸ் மேலே போயிடுச்சு. நானும் இன்னொரு 5-10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ கழித்து இதே மாதிரி நம்மளும் மக்களையெல்லாம் பேட்டி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே சொந்தக்காரவங்க ஒரு 2 ஆத்தா, எங்கள் ஊர் ஆத்தாக்களுக்கு இங்கே இருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க கூட அப்படியே பேசிக்கிட்டு அவங்கள ஒரு இன்டர்வியூ மாதிரி சும்மா அவங்க தான் எங்களை இன்டர்வியூ எடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து கோயிலில் ஒரு கிரவுண்டில் ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே சுற்றி வந்தாச்சு. என் வீட்டுக்காரர் ஒரு நிமிஷம் கூட உட்கார விடலை. அவருக்கு இந்த மாதிரி கிரவுண்டில் இந்த மாதிரி ரஷ்ஷாக இருந்தால் பிடிக்காது. கூட்டம் இருக்கிற இடத்துல எங்களை உட்கார விட மாட்டார். 2 ஆத்தாவும், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளையா, போதும் போதும் இதுகளை வழங்க போதும் அப்படின்னாங்க. அதோடு அப்படியே கிளம்பி கலண்டுக்கிட்டாச்சு. கலண்டு போனால் அங்கிட்டு ஒரு அம்மா தெரிஞ்சவங்க உட்காந்துருந்தாங்க. என் வீட்டுக்காரர் பேசிக்கிட்டே இருந்தார். மறுபடியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க.
ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தாச்சு. அதாவது சும்மா நாளில் தெரிஞ்ச மாடு இவ்வளோ கூட்டத்தை பார்க்கவும் அதுக்கே என்ன மாச்சம் விரண்டு ஓடிக்கிட்டே தெரிஞ்சிச்சு. என் பையன் ஷாப்பிங் போகணுன்னு அழுதுகிட்டே இருந்தான். சரி நான் அவனை அப்படியே கூட்டிகிட்டு கும்பகோணம் கிளம்பிட்டாங்க. கும்பகோணம் போய் 10 ரூபா கடையில் ஒரு பென்சிலு, ஒரு ரப்பரு, ஒரு ஷார்ப்னர் இதை வாங்குறதுக்கு 3 கிலோமீட்டரு வண்டியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்குங்க. வாங்கிட்டு அப்படியே எங்கெங்கே போனோன்னு பார்க்கலாம். அப்படியே வாங்க, கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பெரிய கடை வீதிங்க இது வந்து தெற்கு வீதிம்பாங்க, இன்னொன்று சோமேஸ்வரம் கோயில் வீதிம்பாங்க. அப்புறம் வந்து நிறைய ஜவுளிக்கடை, நகைக்கடை நிறைய இருக்குது. இது பேர் வந்து ஆசிகா ஜுவல்லரின்னு இருக்கும் கும்பகோணத்தில். இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸான ஜுவல்லரி தான். இதிலேருந்து இந்த லைனில் வந்து எல்லாமே நல்ல ஃபேமஸான ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஜோயா லுகாஸ், அப்புறம் வந்து கும்பகோணத்தில் ஆனந்தம் ஜவுளி ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பெரிய கடை. லேட்டஸ்ட்டாக அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸானது. நாங்கள் அது பக்கத்தில் தான் பையனுக்கு வந்து அவனுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜோயா லுகாஸ். இது பக்கத்தில் வந்து குறிஞ்சி மார்ட்டுன்னு ஒன்று இருக்குது கும்பகோணத்தில். இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து குறிஞ்சி சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்து எல்லாமே இருக்கும், என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் வாங்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட் பத்தாது. இது தாங்க ஷாப்பிங் பண்ண. நான் ஒன்றுமே வாங்கலை. எனக்கு ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் வாங்கினேன் 30 ரூபாய்க்கு. இந்த மாதிரி பணக்கட்டுலாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. என் பையன் வந்து அவனுக்கு பென்சிலு இந்த மாதிரி வாங்கினான். என் பையனுக்கு ஒரு 10 ரூபாயில் ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் சின்ன பையனுக்கு. பெரிய பையன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினான். பார்க்க அழகாக இருக்குல்ல, ஆனால் வாங்க மாட்டேன். சும்மா உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறேன். நான் வந்து ஒரே ஒரு கிளிப்பு மட்டும்தான் வாங்கினேன். அந்த கிளிப்பே 30 ரூபா. என் வீட்டுக்கு இருந்து ஜிபே இருக்கான்னு கேட்டார். இருந்திருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஜிபே இல்லாததுனால சரி வேண்டாம், நம்ம யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் வாங்கிட்டு அப்படியே நான் வந்து என்னுடைய ஷாப்பிங்கை முடிச்சுட்டேன். அதே மாதிரி என் சின்ன பிள்ளைய நல்ல பிள்ளைங்க,
பாருங்கள் 10 ரூபாய்க்கு கார் மட்டும் வாங்கியிருக்கான். பாருங்க என் பையன் ஒரே ஒரு கார் மட்டும்தான் வாங்கினாங்க. அதோட நானும் என் பையனும் சின்ன பையனும் எங்களோட ஷாப்பிங்கை வந்து முடிச்சுக்கிட்டோம். இது வேறு ஷாப்பிங்கா அப்படின்னு கேட்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷாப்பிங் தான். இப்போ வந்து பெரிய பையன் மட்டும் தாங்க பென்சில் எல்லாம் வாங்கினா. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு, கதை புக்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சுங்க. இது வந்து பிக் பாஸில் தலையில் மாட்டுவாங்கள்ல, அது மாதிரியே இருந்துச்சு. இது வாங்கினா ஏன் இது எதுக்கு உனக்கு எதுக்குன்னு கேட்பாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது. இப்போ தாங்க நம்மகிட்ட வந்திருக்கு கிளிப்பெல்லாம் வந்துச்சு. அதில் வந்து நம்பி 10 ரூபா கிளிப்புன்னு நினச்சி எடுத்தேன். ஏன்னா அந்த லைனில் வந்து எல்லாமே எது எடுத்தாலும் 10 ரூபான்னு போட்டிருந்துச்சு. அதனால் நம்பி எடுத்தேன். ஆனால் அது ஒரு கிளிப்பு 30 ரூபா போலங்க. சரின்னு 2 எடுத்துகிட்டு போனேன். எனக்கே 60 ரூபா வந்துட்டா 150 ரூபா தான் இருக்குது. பையனுக்கு வாங்கணுமே. இப்போ பையனுக்கு ஷாப்பிங் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இந்த பாருங்களேன் 2 கிளிப்பு மட்டும் நான் எடுத்தேன். அதில் 1 மட்டும் இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக ஒன்று எடுத்தேன். அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இதோட முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். பாருங்கள் ஈச் 1 ஃபார் ஆர் 10 ருபீஸ்ன்னு போட்டிருந்துச்சு. அதனால தான் நம்பி எடுத்தேன். ஆனால் அங்கே போனால் 30 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. கும்பகோணத்தில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஜாமான்லாம் ஹோல்சேல் கடைக்கு போனோன்னா ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மசால் பொடி போடுற டப்பா 30 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து வெறும் 10 ரூபா 11 ரூபா தாங்க இருக்கும். என் சின்ன பையனை வச்சுக்கிட்டு என்னால் ரொம்ப நேரம் பேசக்கூட முடியல. நான் அவனை வந்து வீட்டுக்கு போனதுலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவன் இடுப்புலையே இருந்தான். அவனை வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நான் பிரியாணி வாங்க போயிட்டாங்க. இந்த பிரியாணி கடை பேர் வந்து நம்ம ஒரு அக்கா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு சுமையா பிரியாணின்னு இருக்குது பாருங்கள். சுமையாக்கா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி உங்களுக்காகவே டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் பிரியாணி கடையை நேமை பார்த்ததுமே எனக்கு சுமையாக்கா ஞாபகம் வந்துட்டாங்க. சரின்னு 2 பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா வீட்டில் நேற்று நண்டு குழம்பு வச்ச சாதம் எல்லாமே இருந்துச்சு. அதனால் இதோட பிரியாணியோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிரியாணியை வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. டாட்டா பை பாய்.